என்ன சொல்கிறேனே தெரியலைங்க. இவ்வளோ மேட்ச் நல்லா பவுலிங் போட்டுட்டு முக்கியமான மேட்ச்சில் போய் பவுலிங் கோட்டை விட்டுட்டோம். இன்றைக்கி இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. இதை ஜெயிச்சிருக்கணுங்க கண்டிப்பாக. ஏன்னா அடுத்த 2 மேட்ச்சு சன்ரைசர்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் கூட அகமதாபாத் இல்லைங்க. அகமதாபாத்தில் ரபாடாவும் சிராஜும் எப்படி இடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியும் பவர் பிளேயில். அண்ட் அது மட்டும் கிடையாது, நம்ம கஷ்டப்பட்டு 4 பாயிண்ட் அடுத்த 2 மேட்ச் எடுத்தால் கூட பிளே ஆஃப் ஹோப் நம்ம கையில் கிடையாது. நமக்கு வந்து நிறைய ரிசல்ட்டு வந்து நம்ம சாதகமாக போகணும். ரன் ரேட்டுமே அடி வாங்கியிருக்குது. என்ன சொல்கிறேனே தெரியல. ஏன்னா 188 ரன் பார்த்தீங்கன்னா அந்த பிச்சில் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபைட்டிங் ஸ்கோரு நல்லா போட்டிருந்தா ஒரு டஃப்பை கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி ஷார்ட் பால் நல்லா யூஸ் பண்ணாங்க. நம்மளால் என்னங்க பண்ணானுங்க, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியானுங்க. அதாவது மிச்சல் மார்ஷ் வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் பிறந்து வந்த ஒரு பிளேயருங்க. அவருக்கு போய் நீங்கள் வந்து ஷார்ட் பாலை இடுப்பளவுக்கு போட்டால் என்னங்க ஆகும், தூக்கத்தில் கூட அடிப்பாருங்க. அன்சுல் காம்போஜ் 6 போகும்னு தெரியுது, அதே லென்த்தை போட்டுட்ருக்காரு. லென்த்தை மாற்றவே இல்லை. 4 6 போனதுக்கப்புறம் தான் யாகர் லென்த்தே போடுறாரு. சீரியஸாகவே ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சுங்க. நான் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. சென்னை வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ மொக்கையாக வந்து பவுலிங் பிளான் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. சீரியஸாக இன்றைக்கி வந்து என்னென்னா, நம்ம நல்லா போட்டு அவங்க அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது வேறு விஷயம். ஃபஸ்ட் ஓவரே பார்த்திங்கன்னா முகேஷ் சௌத்ரி வந்து 2 பால் வைல்ட் லென்த்தில் தான் போட்டார். ஈஸியான 2 4 ஃபஸ்ட் ஓவர்லேயே. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் நல்லா டிசிப்ளின்டாக போட்டிருந்த நம்ம டீம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயங்கரமாக பவர் பிளேயில் சொதப்பிட்டாங்க. அதுவும் பவர் பிளேயில் வந்து 10 ரன் 15 ரன் ஒரு ஓவர் போகுதுன்னா ஓகே, 28 ரனில் ஒரு ஓவர் போச்சுன்னா அங்கேயே மேட்ச் முடிஞ்சிருங்க. சீரியஸாக அதாவது அந்த ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோப் இருந்துச்சு. ஆனால் அந்த ஓவர் பார்த்தீங்கன்னா மேட்சோட ஸ்கோப்பையே மாற்றிருச்சுங்க. அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பித்தாங்க, அப்படியே மேட்சை முடிச்சிட்டாங்க. மிச்சல் மார்ஷ் பற்றி பேசணும்னா சரியான இன்னிங்ஸுங்க. அவரோட பவருக்கு வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி நம்ம லட்டு மாதிரி பால் போட்டு கொடுத்தோம். அவர் அப்படியே வந்து பிக்கப் பண்ணி அதுக்கப்புறம் பயங்கரமான ஷாட்டில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வேறு மாதிரி ஆடிட்டாருங்க. ஆனால் நம்ம ஆளுக்கு வந்து பவுலிங் நல்லா போட்டிருந்தோம்னாவே வந்து கொஞ்சம் டஃப் கொடுத்துக்கலாம் தான் தோணுது. அதான் பயங்கர டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. அண்ட் நமக்குமே நிறையா அன்லக்கி தாங்க. இன்றைக்கி வந்து ஜேமி ஓட்டுருந்தால் நல்லா ஒர்க் ஆகிருக்கும். அது என்ன சொல்கிறேனே தெரியல. ஆனால் நம்ம வந்து ரொம்ப ஹார்ஷாக நம்ம பவுலிங் மேலே போய் என்னடா அது இப்படி பவுலிங் போட்டிங்கன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து பிளே ஆஃப் ரேஸ்க்குள்ள நம்ம இருக்கோன்னா அது காரணமே நம்ம பவுலிங் தான். நிறைய பேர் இன்ஜுரி ஆகிட்டாங்க. அவ்வளோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம பவுலர்ஸ் நல்லா தான் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்கி வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய ஒரு மேட்ச்சில் வந்து கோட்டை விட்டுட்டாங்க. உண்மையாக பண்ணியிருக்க வேண்டிய ஒரு மேட்ச் தான். என்ன சொல்கிறேனே தெரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து அக்கில் ஹுசைனே ஆடலாம் போல பவர் பிளேயில். ஏன்னா அக்கில் ஹுசைன் வந்து 28 ரன்னுக்குள்ளே போகவே மாட்டார். எப்படி இழுத்து பிடிச்சி 18 ரன்னுக்குள்ளே நிறுத்திடுவார். எனக்கு தெரிஞ்சு அக்கில் ஹுசைனே வந்து எப்படின்னா நம்ம ஒரு ட்ரை கொடுக்கலாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் பவுலிங் பிச்சு ஸ்பின் பிச்சு அப்படி இல்லைனா வந்து அவர் ட்ராப் பண்ணவே வேண்டாம். ஏன்னா அவர் எப்படிப்பட்டால் தள்ளி ஒரு 4 ஓவர் 40 ரன்னுக்குள்ளே முடிச்சிடுறாருங்க. எனக்கு தெரிஞ்சு அவரேவே நம்ம எல்லா மேட்ச் ஆடலாமோ தான் தோணுது. பட் ஓவராலாக வந்து பவுலிங் இன்றைக்கி பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் என்ன நினச்சேன்னா 187 ரன் அடித்தப்போ நம்மக்கிட்ட டீசெண்டான பவுலிங் இருக்குது, கண்டிப்பாக ஒரு டஃப் கொடுப்போம் தான் நினச்சேன். பட் அது நம்ம பிளே ஆஃப் ஹோப்பே வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு ஹேங்கிங் த்ரெட்டாக தாங்க இருக்குது. அது வந்து மற்ற எல்லா ரிசல்ட்ஸ் நம்ம சாதகமாக போகணும். அண்ட் சன்ரைசர்ஸ் கூட வந்து முக்கியமான மேட்ச் திங்கக்கிழமை 2 நாள் தான் கேப் இருக்குது. ஆனால் இந்த மேட்ச்சில் சில பாசிட்டிவ்ஸ் இருக்குங்க, அதை பற்றி கண்டிப்பாக பேசணும். நம்ம டாப் 3 யாருமே ரன் அடிக்காமல் 180 மேலே அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ்ங்க. கார்த்திக் சர்மா மேலே வந்து எல்லாரும் எவ்வளோ ஹேட்டு, ஒரு ஹேட் 2 ஹேட் இல்லை, அவ்வளோ ஹேட் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சு இவனுங்க கூட தான், லக்னோ கூட தான் கடைசி ஒரு வரைக்கும் மேட்ச் போச்சு. உருள் பெடல் அடித்ததுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உருள் பெடல் அப்படி ஆடி கொடுத்ததுக்கு கடைசி வரைக்கும் மேட்ச் போயிருக்கக்கூடாது. ஆனால் எல்லாரும் கமெண்ட்ஸில் பார்த்தா கார்த்திக் சர்மா தான் காரணம்னு தான் எல்லாரும் போட்டிருந்தாங்க. 20 பால் 20 ரன் அடிச்சிருந்தார். அதே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டிவால் பிரேவிஸ் 12 பால் பிடிச்சி 10 ரன் அடிச்சிருந்தார். எதுக்கு இந்த ஹேட்னே எனக்கு தெரியல. அண்ட் எல்லாரும் வந்து சர்ஃப்ராஸ் கான் வந்து ரிப்ளேஸ் பண்ணுங்க கார்த்திக் சர்மாக்கு பால் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சர்ஃப்ராஸ் கானுக்கு நம்ம 8 வாய்ப்பு கொடுத்தோம். குஜராத் கூட இம்பேக்ட் சுபா வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு ஷார்ட் ஆடி அவுட் ஆனார். சர்ஃப்ராஸ் கானை பார்த்துட்டேங்க. 2017 ஆர்சிபி ட்ரை பண்ணது இன்றைக்கி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அவர் வந்து அந்த டொமஸ்டிக் ஃபார்ம் வந்து ஐபிஎல்ல கன்வெர்ட்டே பண்ணுறது இல்லைங்க. அவர் எப்படின்னா வந்து குயிக்காக ஆடுறாரு, 20-30 பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் அதை கன்வெர்ட் பண்ணவே இல்லையே. இன்றைக்கி வந்து அட்லீஸ்ட் 187 வந்துச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கார்த்திக் சர்மா தான். சர்ஃப்ராஸ் கான் ஆடினோம்னா கண்டிப்பாக அவ்வளோ வந்துருக்கும் எனக்கு தோணவே இல்லை. பிகாஸ் அவர் வந்து நின்று இந்த சீசனில் ஆடவே இல்லைங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அப்படி சொன்னது என்னென்னு எனக்கு புரியல. பட் கார்த்திக் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு சரியான டேலண்ட்டுங்க. சீரியஸாகவே வந்து மேட்ச்சுக்கு மேட்ச் க்ரோ ஆகிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸ் தான் பயங்கரமாக ஆடிட்டு இருந்தார். ஆனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 ஈக்குவலாக பொழக்கிறாருங்க. ஷமி பாலெல்லாம் அந்த 50 டிகிரி ஒரு ஷாட் அடிப்பார் வருங்க. என்ன ஷாட்டுங்க அது, ஒரு கிளாஸான பிளேயருங்க. அவர் 14 கோடி ஒருத்தன் காமிக்கிறாருங்க. சீரியஸாக சரியான ஒரு டேலண்ட் இருக்குங்க அவர்கிட்ட.
எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய பாசிட்டிவாக பார்க்குறேங்க. கண்டிப்பாக வந்து நம்ம டாப் 3 யாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாமல் நம்ம மிடில் ஆர்டர் வந்து இன்றைக்கி ஒரு 150 ரன் அடிக்கிறதுக்கு வந்து ஒரு காரணமாக இருந்தது ஒரு பெரிய பாசிட்டிவ் நம்ம டீமுக்கு. டிவால் பிரேவிஸ் 15 பால் ஆடினது வந்து பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சுங்க. அவர் நல்லா தான் டைம் பண்ணார், தப்பான ஷாட் ஆடி அவுட் ஆகிட்டார், கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா டிவால் பிரேவிஸ்மே இன்றைக்கி வந்து எல்லா பாலும் மிடில் பண்ணார், பார்க்க நல்லா இருந்துச்சு. அண்ட் டூபே பார்த்தீங்கன்னா கடைசி ஓவர் வரைக்கும் படலை, ஆனால் கடைசி ஓவரில் இன்னும் ஒரு சரியான ஒரு ஃபினிஷ் கொடுத்தாரு. பட் என்ன கடைசி நம்ம தோத்தா கூட நம்ம மிடில் ஆர்டர் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணது வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் என்னென்னா 2 மேட்ச் நம்ம போய் ஜெயிக்கணுங்க. அதான் நம்ம பண்ண வேண்டிய ஒரே காரியம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு 2 மேட்ச்சு ஒரு நல்ல 2 ஜெயிச்சு மற்ற ரிசல்ட்ஸ்லாம் நமக்கு வந்து சாதகமாக போதும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது தான். ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குங்க. இது வந்து ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டட் தான். எல்எஸ்ஜி வந்து எல்லோரும் குறைச்சி மதிப்பிட்டாங்க. பட் எப்போவுமே பார்த்திங்கன்னா எலிமினேட்டான டீம் ஆடுறது எப்போவுமே ரிஸ்க்குங்க. அவங்க ரொம்ப ஃப்ரீயாக தான் ஆடுவாங்க. நேற்று மும்பையுமே பார்த்தோம் எப்படி முடிச்சு விட்டாங்க பஞ்சாப் அப்படின்னு. ஏன்னா மும்பை நேற்று வந்து பிளே ஆஃப் கண்டென்ஷனில் இருந்தானா அந்த கடைசி ஓவரெல்லாம் ப்ரெஷரில் ஆடிருப்பாங்க. திலக் வர்மா, வில் ஜாக்ஸ் எல்லாம். நேற்று அவங்க ஹெல்மெட் ஆனங்காட்டி ரொம்ப ஜாலியாக ஆடி மேட்ச்சை முடிச்சிட்டாங்க. அண்ட் என்ன சொல்கிறேன்னு தெரியலைங்க. பட் எனிவே இதுக்கப்புறம் அடுத்த 2 மேட்ச் ஜெயிக்கணும், அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த மாதிரி